A particle of mass 10 gram moves along a circle of radius 6.4 meter. Mass கொடுத்தாச்சு 10 gram. Radius கொடுத்தாச்சு 6.4 into 10 to the power of minus 2 meter கொடுத்தாச்சு. With a constant tangential acceleration, ஒரு acceleration, tangential acceleration act பண்ணுது. So, இது circle move ஆச்சுன்னா, the tangential acceleration இதில் act பண்ணுது. What is the magnitude of acceleration? அந்த A தான் கேட்டிருக்காங்க. You should find out tangential acceleration. If the kinetic energy of the particle become 8 into 10 to the power of minus 4 joule, முக்கியமானது, by the end of second revolution. அப்போ 2 தடவை சுத்தின பிறகு இவ்வளவு kinetic energy. இது after beginning of the motion, அப்போ initial velocity 0. இதான் இந்த கான்செப்ட்ல கொடுத்திருக்க டேட்டா. என்ன கேட்டிருக்கு? ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுல டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். இதுல இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ இது கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ½ mv ஸ்கொயர். அப்போ அதோட ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். விச் இஸ் 8 into 10 to the power of minus 4. அப்போ v squared equal to 8 into 10 to the power of minus 4 into 2 by m. m is nothing but 10 gram kilogram மாத்திரு. So இதை நீ calculate பண்ணேன்னா, so 10 to the power of minus 2, numerator போன plus 2, இது ஒரு minus 2, அப்போ 16, அப்போ 16 into 10 to the power of minus 2, அப்போ v squared, v will be equal to 4 into 10 to the power of minus 1 become 0.4 meter per second is the final velocity. அப்போ final velocity தெரிஞ்சிச்சு, initial velocity 0 தெரிஞ்சிச்சு. இன்னும் acceleration கண்டுபிடிக்கணும். u இருக்கு, v இருக்கு, a கண்டுபிடிக்கணும். அது டிராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? 2 தடவை ரொட்டேட் ஆயிருக்கு. இட் ரொட்டேட் 2 times. S will be equal to 2 into 2 pi r போட்டுடலாமா? ஒரு தடவை ரொட்டேட் ஆனா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். 2 தடவை டிராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து S. அப்ப S will be equal to 4 pi r. R is nothing but 6.4 into 10 to the power of minus 2. எல்லா டேட்டாவும் நமக்கு கிடைச்சாச்சு. நேரா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். v squared equal to u squared plus 2as. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த ஏவை கால்குலேட் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய எய்ம். ஓகே, அப்போ இந்த சம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம ஜஸ்ட் கால்குலேஷன் தான் இது முக்கியம். ஸோ இதுல என்னென்ன டேட்டா நம்மகிட்ட வருது? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0. அப்போ v squared by 2s போட்டேன்னா a கிடைச்சோம். v வந்து 4 into 10 to the power of minus 1 the whole squared. அப்போ 16 into 10 to the power of minus 2 by 2 into s is nothing but 4 pi into 6.4 into 10 to the power of minus 2. இது கேன்சல் ஆச்சு, 4 கேன்சல் ஆச்சு, 4 இது 2 டைம்ஸ் ஆச்சு. அப்போ 2 divided by 3.14 into 6.4. This will be the answer, which is 0.1 meter per second squared is the answer. இதே சம angular velocity வச்சு கண்டுபிடிச்சு omega equal to omega naught squared equal to omega squared plus omega naught squared plus 2 alpha into theta. இந்த சம வச்சும் ஆல்பா கண்டுபிடிச்சு a equal to r alpha வச்சும் இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பண்ணியிருக்கேன். ஓகே, உனக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வச்சு செய்யலாம். ஆன்சர் இஸ் 0.1 meter per second squared. Okay.